ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த கூடை பைக்கு இந்த கைப்பிடி எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த கூடை எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த வெள்ளை கலர் பார்டர் எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க பாருங்கள். இப்போது கைப்பிடி போடுறதுக்கு ஒரு பக்கத்துக்கு உண்டான அளவு சொல்கிறேன். 6 அடியில் நான் 5 ஒயர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஆரஞ்சு கலர் ஒயர் நான் எடுத்துக்கிட்டேன். 1 2 3 4 5 எடுத்துக்கோங்க. அந்த ஆரஞ்சுலேருந்து அந்த சென்டர்லேருந்து 5 எடுத்துகிட்டு அதை அப்படியே கீழே கவுண்ட் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ நான் இதே அளவு நீங்கள் கூட போய் போட்டிருந்தீங்கன்னா நான் இப்போ கையை வச்சு காமிக்கிறேன்ல, அதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கையை வச்சு எப்படி எண்ணி காட்டுறனோ அதே மாதிரி எண்ணி எடுத்துகிட்டு வந்து அதுக்கு நேராக நீங்கள் ஒரு பிட்டு ஒயர், வெள்ளை கலர் ஒயர் ஏதாவது வச்சு அடையாளப்படுத்தி வச்சுக்கோங்க. இப்போது இந்த சொருகின ஒயர் வந்து 2 பக்கமும் 2 எட்ஜஸும் 2 நுனிப்பகுதியும் சமமாக இருக்கிற மாதிரி பிடிச்சிக்கோங்க. இப்போது பின்ன ஆரம்பிக்கலாம். உள்பக்கத்து ஒயர் பாருங்கள். ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் இருக்கிற ஒயரு ஒரு ஒயர் நான் எடுக்கிறேன், மெதுவாக உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி ரைட் சைட்லேருந்து ஒரு ஒயர் எடுத்து அந்த லெஃப்ட்டில் எடுத்த ஒயருக்கும் மேலே வச்சுருக்கேன். இப்போது மேலே வச்சுருக்கோம், அதனால் அடுத்த ஒயரை என்ன பண்ணணும் பாருங்கள், அடிப்பக்கமாக எடுக்கணும். அடுத்தது 2வது ஒயர் பாருங்கள். இப்போ நான் அடியிலேருந்து எடுக்கிறேன். ஒரு ஒயர் மேல் பக்கம் வச்சா அடுத்த ஒயரு அடிப்பக்கம் வைக்கணும். அதே மாதிரி இந்த சைடு பாருங்கள், ஏற்கனவே இருக்கிறது அடியில் இருக்குது. அதனால் இப்போ எடுக்கிற 2வது ஒயரை மேலே, இப்போ இந்த ஒயருக்கும் கீழே வச்சாச்சு. ஒரு ஒயர் மேலேனா ஒரு ஒயர் கீழேன்னு இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் மேலே கீழே மேலே கீழேன்னு இப்படி வந்திருக்கு பார்த்துக்கோங்க. இப்போது அடுத்தது இந்த பக்கம் ரைட் சைடு பாருங்கள், மேலே இருக்குது, அடியில் எடுத்துருக்கோம். அதனால் அந்த ஒயர் மேலே தூக்கிட்டு இருக்குல்ல, அந்த ஒயரை அமுக்கணும். அப்போது மேலே வைக்கணும், மேலே கீழே. ஏற்கனவே எடுத்தது அடியில் எடுத்ததுனால இப்போ மேலே. இந்த பக்கம் பாருங்கள், ஏற்கனவே மேலே இருக்குது, அதனால் இந்த பக்கம் அடியில் எடுக்கணும். 2 கைக்கும் அப்படி மாற்றி மாற்றி வரும் பாருங்கள். அடியில் எடுத்து அந்த 2வதாக இருக்கிற ஒயரை அமுக்கணும் பாருங்கள். அந்த ஒயரை அமுக்கிட்டு இப்போ முன்பக்கம் இருக்கிற ஒயருக்கும் கீழே வைக்கணும். அந்த 3 ஒயர்லேயும் பார்த்தீங்கன்னா கீழே மேலே கீழேன்னு வந்திருக்கு. அதே மாதிரி இப்போ இந்த பக்கம் பாருங்கள், மேலே இருக்குது ஏற்கனவே. அதனால் இந்த 4வது ஒயரை என்ன பண்ணுறோம், அடி வழியாக எடுத்து அந்த 2வது ஒயரை அமுக்குறோம். ஃபஸ்ட்டு ஒயருக்கும் கீழே வைக்கிறோம். இந்த கைக்கு கொண்டு வந்துடணும். ரைட்டில் இருக்கிறத லெஃப்ட்டுக்கும், லெஃப்ட்டில் இருக்கிறது ரைட்டுக்கும் மாறி மாறி வரணும். இப்போ இந்த பக்கத்து ஒயர் பாருங்கள், ஏற்கனவே அடியில் எடுத்ததுனால இப்போ மேலே கீழே மேலே கீழே இந்த பக்கம் வந்துருச்சு. ஏன்னா நிறைய பேர் புரியலங்கிறீங்க, அதனால் இப்போ பொறுமையாக சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்த ஒயர் என்ன பண்ணுறோம் பாருங்கள், ஏற்கனவே எடுத்தது அடியில் இருக்கிறதுனால மேலே கீழே மேலே கீழே இந்த கைக்கு வந்துருச்சு. 5 ஒயரும் வந்துருச்சு. அதே மாதிரி இந்த சைடு பாருங்கள், ஏற்கனவே மேலே இருந்துச்சு, அதனால் அடிப்பக்கமாக எடுத்து மேலே கீழே மேலே கீழே. அவ்வளோதான். இந்த பக்கம் இருந்த 5 ஒயரும் ரைட்டில் இருந்தது லெஃப்ட்டுக்கும், லெஃப்ட்டில் இருந்தது ரைட்டுக்கும் வந்துருச்சு. இப்போது எல்லாம் இந்த மாதிரி இழுத்து கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து போடுறதும் ஈஸியாக போட்டுடலாம். இப்போது அடுத்தது என்ன பண்ணணும், எந்த பக்கம் தூக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். அந்த லெஃப்ட்டில் தூக்கிட்டு இருந்துச்சு, அந்த ஒயரை அடிப்பக்கமாக கொண்டு வந்து லாஸ்ட் ஒயரை விலக்கி விட்டுட்டு 4வது ஒயருக்கும் மேலே 3வது ஒயருக்கும் கீழே 2வது ஒயருக்கும் மேலே ஃபஸ்ட்டு ஒயருக்கும் கீழேன்னு இந்த கை பக்கம் கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி இழுத்துக்கணும். இப்போது ரைட்டில் இருக்கிறத அடிப்பக்கமாக கொண்டு வந்து லெஃப்ட்டில் லாஸ்ட்டு ஒயரை தள்ளி விட்டுட்டு அந்த 4வது ஒயருக்கும் மேலே 3வது ஒயருக்கும் கீழே 2வது ஒயருக்கு மேலே ஃபஸ்ட்டு ஒயருக்கும் கீழேன்னு இந்த கை பக்கம் கொண்டு வந்துடணும். ஒவ்வொரு டைமும் வலது கையிலேருந்து ஒரு தடவை கொடுத்தா இடது கை பக்கத்துலேருந்து ஒரு டைம் கொடுக்கணும். பாருங்கள், நான் மாற்றி மாற்றி அது மாதிரி தான் பண்ணிட்டு வரேன். அதுக்கப்புறம் கடகடன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சொல்லி கொடுத்தேன்ல, அதே போல் தான். லாஸ்ட்டு ஒயரை விலக்கி விட்டுறணும். அடிப்பக்கமாக கொண்டு வந்து கடைசி ஒயருக்கும் கேப்பில் எடுக்கணும். 5வது ஒயருக்கும் 4வது ஒயருக்கும் கேப்பில் எடுக்கணும். எடுத்து 4வது ஒயரை அமுக்கணும். அவ்வளோதான். அதே மாதிரியே பண்ணிக்கிட்டே வரணும். ஒரு தடவை இந்த பக்கம், ஒரு தடவை அந்த பக்கம் எடுங்க. அந்த மேலே வரும்போது அந்த நாட்டை கூடையோடு சேர்த்து அடியில் விடுறதுக்கு பதிலாக அந்த ஹோல்ஸில் விட போகிறோம். அவ்வளோதான்.
கொஞ்சம் தூரம் இந்த மாதிரி அந்த மேலே எட்ஜஸ் வர வரைக்கும் அந்த மாதிரி கொண்டு வாங்க. நீங்கள் வேறு இந்த கைப்பிடி கஷ்டமாக இருக்குன்னா வேறு கைப்பிடி கூட நம்ம சேனலில் இருக்குது, அதெல்லாம் பாருங்கள். முறுக்கு கைப்பிடி இருக்குது, 2 ஒயர் வச்சு உள் ஒயர் வச்சு பின்னுற கைப்பிடியும் இருக்குது, அதையும் தேவைப்படுறவங்க பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த இடம் வந்தோடனே நம்ம அடியில் கொடுத்து எடுப்போம், அதே மாதிரி தான் அந்த சென்டரில் வரும். அந்த முடிச்சியை பார்த்துக்கோங்க, சென்டரில் வரும். அந்த நாட்டில் அந்த கேப்பில் விடுங்க, அப்போ கட்டினதே நமக்கு தெரியாது. எப்பயும் போல தான், ஒன்றும் இல்லை, அடியில் விட்டு இந்த மாதிரி பின்னிக்கிட்டே வந்தோம்ல, அதுக்கு பதிலாக நம்ம அந்த கூடையோடு அப்போ கைப்பிடி வளைஞ்சி நிற்காமல் இருக்கும், ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அதுக்காக அடியில் கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த ஓட்டைக்குள்ளார விட்டு, அந்த கூடைக்குள்ளார விட்டு இந்த பக்கம் ஓட்டையில் எடுத்துகிட்டு வந்துட்டு லாஸ்ட்டு ஒயரை தள்ளி விட்டுட்டு எப்பவும் போல் இந்த கைக்கு கொண்டு வந்துடணும். அதே மாதிரி இந்த சைடு ரைட்லேருந்து ஒரு டைம் அந்த மாதிரி பண்ணிடணும். லெஃப்ட்லேருந்து ஒரு டைம் கொடுத்தோம்ல, அதே மாதிரி அதே ஹோல்ஸில் ரைட்லேருந்து ஒரு டைம் மட்டும் பாருங்கள், அதே ஓட்டையிலேயே விட்டு இந்த பக்கம் ஓட்டைக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். மடங்காமல் பார்த்துக்கோங்க. அந்த ஒயர் அதில் ஹோல்ஸில் விடும்போது உள்பக்கமும் வளவலன்னு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டு ஒயரை தள்ளி விட்டுட்டு எப்பவும் போல் 4வது ஒயரை அமுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணுங்கள். 3வது ஒயருக்கும் கீழே, 2வது ஒயருக்கும் மேலே, ஃபஸ்ட்டு ஒயருக்கும் கீழே. இதுக்கு மேலே பாருங்கள், எந்த ஓட்டையிலையும் விட வேண்டாம். இதுக்கு மேலே நீங்கள் இதே மாதிரி பின்னிக்கிட்டே வரணும். ஒரு டைம் ரைட்லேருந்து அடிப்பக்கமாக கொண்டு போனோம்னா இன்னொரு டைமு லெஃப்ட் சைட்லேருந்து அடிப்பக்கமாக கொண்டு வரணும். கொண்டு வந்து லாஸ்ட்டு ஒயரை தள்ளி விட்டுட்டு அந்த மாதிரி கொண்டு வரணும். இப்போ உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு வேணும்னு இப்படி வச்சு பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் அடையாளத்துக்கு இந்த மாதிரி பாருங்கள், எந்த இடத்துல சொருகணும் அப்படின்னு கரெக்டாக இந்த பக்கம் அந்த ஆரஞ்சு மேலே இருக்குல்ல, அதுலேருந்து சென்டர்லேருந்து எண்ணி பார்த்துக்கோங்க. எண்ணி பார்த்துக்கிட்டு அந்த பக்கம் கூடையில் மேலே அந்த நுனிப்பகுதியில் ஒரு நாட்டு சென்டரில் இருக்கிற நாட்டில் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல வெள்ளை ஒயரு, அதில் அந்த சென்டராக வரும். அந்த நாட்டுக்கும் நேராக பாருங்கள், 1 2 3 4 5 விட்டுட்டு அதுக்கு சைடில் வர அந்த நாட்டில் கேப்பில் விடணும். நடு லைன் அது ஒரு நாட்டில் மட்டும் அந்த மாதிரி விட்டு நான் இப்போ எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். அந்த இடத்துல வரும்போதும் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா மேலே தனியாக இல்லைனா ஒயர் வச்சு கட்டினா அது பிட்டாக கட்டின மாதிரி தெரியும்ல, அதுக்காக கைப்பிடி பின்னும் போதே இந்த மாதிரி பண்ணிடலாம். அந்த சைடு எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி இப்போ இந்த கையிலேருந்து ஒரு டைம் கொடுங்க, ஒரு தடவை மட்டும் கொடுத்தா போதும். இந்த மாதிரி கொடுத்து கொண்டு வந்துட்டு இதுக்கு மேலே நீங்கள் அந்த ஓட்டைக்குள்ளார விட வேண்டாம். பாருங்கள், லாஸ்ட் ஒயரை தள்ளி விட்டுட்டு 4வது ஒயரை அமுக்கிற மாதிரி எடுக்கணும். 4வது ஒயருக்கும் மேலே, 3வது ஒயருக்கும் கீழே, 2வது ஒயருக்கும் மேலே, ஃபஸ்ட்டு ஒயருக்கும் கீழேன்னு இந்த கை பக்கம் கொண்டு வந்துடுறோம். அவ்வளோதான். இதுக்கு மேலே அடிப்பக்கமாகவே கொண்டு வந்து இதுங்களாம் ஓட்டையில் விடாமல் நீங்கள் அந்த வெள்ளை ஒயர் சொருகி வச்சுருக்கீங்கல்ல அடையாளத்துக்கு, அது வரைக்கும் பின்னிக்கிட்டு வாங்க. அது வரைக்கும் பின்னிக்கிட்டு வந்துட்டு நான் எப்படி ஒயரை உள்ளார விட்டு கட்டுறதுன்னு காமிக்கிறேன். பாருங்கள், அப்படி பின்னிகிட்டே வாங்க. கொஞ்சம் தூரத்துக்கு கொஞ்சம் இழுத்துக்கோங்க, அப்பப்போ டைட்டாக அப்படி இழுத்துக்கோங்க 2 கை பக்கமும். அப்போ தான் கூடையோடு அமுங்கி இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லைனா தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், அது வரைக்கும் நம்ம பின்னிட்டு அந்த அடையாளத்துக்கு வச்சுருந்தேன்ல அந்த இடத்துல இந்த பக்கம் பாருங்கள், ரைட்டில் 5 ஒயரும், இந்த பக்கம் லெஃப்ட்டில் இருக்கிற கையில் உள்ளது 5 ஒயரையும் அந்தந்த இதுக்கு நேராக சொருகிடுங்க. சென்டரில் ஒரு லைன் விட்டுருங்க, அவ்வளோதான். ஒரு கேப்பு விட்டுறோம், அவ்வளோதான். ஒயர் எதுவும் திரும்பிக்கக்கூடாது, எந்த ஒயரும் திரும்பிக்காமல் அப்படியே பார்த்து மடங்கிக்காமல் உள்பக்கம் கொண்டு வந்துடணும். பாருங்கள், ஒரு கைப்பக்கம் உள்ளதை சொருகிட்டேன். அதே மாதிரி இன்னொரு கைப்பக்கம் உள்ளதையும் 5 ஒயரையும் அப்படியே கீழே சொருகி விட்டுறலாம். அந்த ஓட்டையில் உள்பக்கம் விட்டுறணும், மடங்காமல் விடுங்க. பாருங்கள், எல்லா ஒயரையும் அப்படியே விடுங்க, மடங்கிக்கும். அந்த மாதிரி திரும்பிக்காமல் பார்த்து வளவலன்னு இருக்கிற மாதிரி விடுங்க. நீங்கள் இதுலேயே இந்த 5 ஒயர் கைப்பிடிக்குமே நீங்கள் உள் ஒயர் கொடுத்து போடுறதுனாலும் போடலாம், இதுவே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இப்போ உள்பக்கமும் நம்ம முடிச்சு போடும்போது என்ன பண்ணணும், நம்ம ஆரம்பத்தில் ஒயர் கட் பண்ணிவிட்டு சொருகும்போது எப்படி பண்ணினோம் அது மாதிரி ஒரு ஒயருக்குள்ளார ஒரு ஒயர்னு வைக்கணும். நம்ம அப்படியே கண்ணா பின்னான்னு முடிச்சு போட்டால் ரொம்ப பெரிய முடிச்சியாக தெரியும். அதனால் இந்த பள்ளம் பகுதியெலாம் ஒரே சைடு இருக்கிற மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஒயருக்குள்ளார ஒரு ஒயர் வைக்கிற மாதிரி வச்சு பிடிச்சிக்கிட்டு 2 பக்கமும் முடிச்சு போடணும். அப்போது சின்னதாக தெரியும் அந்த முடிச்சு பாருங்கள், அந்த வளவள பகுதி நமக்கு தெரியும்.
சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும் முடிச்சு. இல்லைன்னா ரொம்ப பெருசாக தெரியும். நீங்கள் அப்படியே வந்து ஒரு ஒயர் மேலே கீழேன்னு கண்ணா பின்னான்னு வச்சு அப்படி முடிச்சு போடக்கூடாது. இப்போ எல்லாத்தையும் அப்படியே சொருகி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நான் சொருகிட்டேன். இன்னொரு கைப்பிடியும் போட்டுட்டேன். நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.